Hi guys, welcome back to my channel. This is Saji. இன்னைக்கு நான் வீட்ல இருந்தபடி எங்க ஃபேஸ்ல இருக்கிற pigmentation and dark spots அப்படி ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு டோனர் தான் செய்து காட்ட போறேன். இந்த வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களோட ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹோம்மேட் டோனர் ஒன்று தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ஃபேஸுக்கான டோனர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என் கையில் நான் ஆப்பிளை வச்சுக்கன்னு பார்க்குறீங்களா, ஆப்பிளை வச்சு தான் நான் இந்த டோனரை ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஆப்பிளை வச்சு நானே டோனரை ரெடி பண்ண போகிறேன்னு இல்லை, ஆப்பிளை வச்சு ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஆப்பிள் சைட் வினிகர்ன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ஆப்பிள் சைட் வினிகரை வச்சு தான் இந்த ஃபேஸுக்கான டோனரை நான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சைட் வினிகர்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆப்பிள் சைட் வினிகர்னா ஆப்பிள் தான், ஆப்பிள் பல்ஃபை ஃபர்மெண்ட் பண்ணித்தான் ஆப்பிள் சைட் வினிகரை ரெடி பண்ணினோம். ஆப்பிள் சைட் வினிகர்ன்றதும் ஒரு வினிகர் தான். இதில் ஆப்பிளை தவிர வேறு இந்த இன்க்ரீடியன்ஸுமே ஆட் ஆகிருக்காது. இதில் ஆப்பிள் பல்ஃபை ஃபர்மெண்ட் பண்ணி வர்ற வினிகரை தான் எங்களுக்கு ஆப்பிள் சைட் வினிகராக தெரியணும். இந்த ஆப்பிள் பல்ஃபை ஃபர்மெண்ட் பண்ணி வர்ற வினிகரோட அசிடிட்டி 5% ஆட் பண்ணித்தான் இந்த ஆப்பிள் சைட் வினிகரை ரெடி பண்ணினோம். இந்த ஆப்பிள் சைட் வினிகரை நாங்கள் வாங்கும்போது அதில் இன்க்ரீடியன்ஸை நாங்கள் செக் பண்ணி வாங்கிக்கணும். அதோடு இதில் அசிடிட்டி 5% ஆட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பிள் சைட் வினிகரை நாங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் ஹென்ஸ் பிராண்ட் ஆப்பிள் சைட் வினிகரை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பிராண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு பிராண்டு ஆப்பிள் சைட் வினிகரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணிவிட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பிள் சைட் வினிகரை யூஸ் பண்ணிவிட்டு எங்களோட ஃபேஸில் இருக்கிற ஏன்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேஸில் இருக்கிற அன்ஈவன் ஸ்கின் டோனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்பிள் சைட் வினிகர் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆப்பிள் சைட் வினிகரோட ஜூஸஸ் பெருசாக எல்லாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆப்பிள் சைட் வினிகர் நிறைய பெனிஃபிட்ஸ் தரோன்னா இருக்குது. இந்த ஆப்பிள் சைட் வினிகர் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் தரோன்னா இருக்குது. இன்றைக்கி நான் இந்த ஆப்பிள் சைட் வினிகரை யூஸ் பண்ணி எங்களோட ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமையும் அப்படி சால்வ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த ஆப்பிள் சைட் வினிகரை வச்சு நான் இன்றைக்கி ஒரு டோனர் தான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு எம்டியான ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஆப்பிள் சைட் வினிகரை நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்களோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கக்கூடாது. நாங்கள் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி தான் இதை நாங்கள் எங்களோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைட் வினிகருக்கு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி தான் நீங்கள் இதை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கணும். குறைஞ்சது 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைட் வினிகரோட 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி தான் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடினது நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் வேறு 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைட் வினிகரோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டோனரை ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதில் 2 கப் வாட்டரை ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் நான் ஆப்பிள் சைட் வினிகரை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆப்பிள் சைட் வினிகரை ஆட் பண்ணிக்க முன்னே அந்த பாட்டிலில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஆப்பிள் சைட் வினிகரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் டோனர் ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதால இதில் நான் 1 கப் ஆப்பிள் சைட் வினிகரை ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் எப்போவுமே ஆப்பிள் சைட் வினிகரை எங்களோட ஸ்கின்னுக்கு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிக்கக்கூடாது. இப்படி வாட்டரோட மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட ஸ்கின்னுக்கு எப்போவுமே அப்ளை பண்ணிக்கணும். இப்போ டோனர் ரெடி ஆகிட்டு இவ்வளோ தான் வேலை. நாங்கள் ஆப்பிள் சைட் வினிகரை நாங்கள் வாங்கி வச்சுட்டோம்னு சொன்னால் ஈஸியாகவே வாட்டரில் ஆட் பண்ணி எங்களோட ஃபேஸுக்கான டோனரை நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டோனரை 2 வீக்ஸ்லேருந்து 4 வீக்ஸ் வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டோனரை எங்களோட ஃபேஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ணிக்க முன்னே எங்களோட ஃபேஸை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனான ஃபேஸில் தான் நாங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இந்த டோனரை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃபேஸை நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். தென் ஆப்பிள் சைட் வினிகரை வச்சு ரெடி பண்ண டோனரை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் நான் அப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த டோனர் உண்மையிலே சூப்பர் எஃபெக்டிவான ஒரு டோனராக இருக்குது. எங்களோட ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஃபேஸில் இருக்கிற அன்ஈவன் ஸ்கின் டோனையும் ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோனர் ஹெல்ப் பண்ணுது. என் ஃபேஸ் அண்ட் நெக்கில் இந்த டோனரை காட்டன் பேட் மூலமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தென் இந்த டோனரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் பேட்டில் இந்த டோனரை எடுத்து உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் டப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த டோனரை நீங்கள் மார்னிங் அண்ட் நைட்டில் உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டோனராக இருக்குது. இந்த டோனரை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி 1 hour வெயிட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நைட்டில் உங்களோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டோனரை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு தென் 1 hour நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மல் வாட்டராலே வாஷ் பண்ணிக்கலாம். சோப்போ ஃபேஸ் வாஷ் எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க தேவையில்லை, நார்மல் வாட்டராலே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிள் சைட் வினிகரை வச்சு ரெடி பண்ணுற இந்த டோனரை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிறதோட உங்களோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோவான ஸ்கின்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிடியூஸ் ஆகிறதோட உங்களோட ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் மார்க் எல்லாம் ஈஸியாக ரிடியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஈவன் டோனான ஸ்கின்னாக இருக்கும். எங்களோட ஃபேஸில் வர்ற எய்ன்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டோனராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியால் எங்களை வாயை சுற்றி வர்ற கருமை நிறத்தை நீக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டோனராக இந்த ஆப்பிள் சைட் வினிகர் இருக்குது. இந்த ஆப்பிள் சைட் வினிகரோட பெனிஃபிட்ஸை நாங்கள் எல்லாருமே பெருசாக அறிஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் இந்த ஆப்பிள் சைட் வினிகர் நிறைய பெனிஃபிட்ஸ் தர ஒரு வினிகராக இருக்குது. இந்த ஆப்பிள் சைட் வினிகரோட ஸ்மெல் வந்து ரொம்ப பேட்டாக இருக்கும். அதான் இந்த ஆப்பிள் சைட் வினிகரோட டிஸ்அட்வான்டேஜ். பட் இந்த ஆப்பிள் சைட் வினிகர் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் தரோன்னா இருக்குது. எங்களோட வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்பிள் சைட் வினிகர் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஆப்பிள் சைட் வினிகரை வச்சு ரெடி பண்ணுற இந்த டோனர் உங்களோட ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஏன்ஸ் மார்க் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா ஈவன் டோனாக மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த டோனரை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை நீங்கள் நல்லா ஹெல்த்தியான ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோனரை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ டைம் பொறுமையாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் guys உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லவ் யூ guys, bye.